1/2 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 5 பேருக்கு இயற்கையாக மரணம் ஏற்படும் வரை சிறை தண்டனை விதித்தும் ஒவ்வொருவருக்கும் 38,000 ரூபாய் அபராதம் விதித்தும் விழுப்புரம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் ராம்பாக்கம் கிராமத்தில் 38 வயதுடைய இளம்பெண் இயற்கை உபாதைக்காக ராம்பாக்கம் ரோடு சொராப்பூர் சுடுகாடு அருகே சென்றார். அப்போது தீபன், வினோத்குமார், பாபு, பிரதீப் ராஜ், ரஜினி, சுமன் ஆகிய 5 பேர் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். மேலும் அதை செல்போனில் வீடியோ எடுத்து இது குறித்து வெளியே கூறினால் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவோம் என்று அந்த பெண்ணை மிரட்டியுள்ளனர். இதனால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் வளவனூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் பேரில் வளவனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் மீதான விசாரணை விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. சாட்சி விசாரணை முழுவதும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி இளவரசன் தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 5 பேருக்கும் இயற்கையான மரணம் ஏற்படும் வரை சிறை தண்டனையும் ஒவ்வொருவருக்கும் 38,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இதையடுத்து 5 பேரையும் விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் விழுப்புரம் வேடம்பட்டு கிளை சிறைச்சாலையில் அடைத்தனர். பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் சாகும் வரை சிறை தண்டனை விதித்த தீர்ப்பு கவனம் பெற்றுள்ளது.